ஈரோடு பாலமுருகனுடைய ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா. இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, நேற்று ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு 8 மணி இருக்கும், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது. நம்ம முத்தண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நல்லா பேசுனாங்க. அதில் என்ன ஹைலைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கும்போது, அண்ணன் பேசுனது வந்து ஒரு கஸ்டமர் மாதிரியே பேசி எனக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரியே பேசிட்டு கடைசியில் காமெடியை கூட்டிகிட்டு போயிட்டார். நல்லா இருந்துச்சுண்ணே, வாழ்த்துக்கள் அண்ணே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இது நம்ம போர்டு வந்து இது வந்து ரிமோட் கிட்டுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து லாரிக்கு வேணும்னாலும் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டாடா சிக்காகவும் கொடுக்கக்கூடியது. சின்ன சரவுண்டு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ எதுக்கு வாயில் பேசி போடுறோம் அப்படின்னா, பஸ் அடி யூஸ் பண்ணுறீங்களாம் வந்து சர்வீஸ் செட்டு கால் பண்ணி கேட்குறாங்க. 1 2 எனக்கு பண்ணி கொடுப்பீங்களா, நாங்கள் பஸ் அடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்வீஸ் நிறையா நான் தரேன் அப்படின்னு. கண்டிப்பாக கொடுங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதேமாரி அது எந்த செட்டாக இருந்தாலுமே 5.1 அசம்பிள் போர்டு எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு அப்புறமேல் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக உங்களுக்கு பதில் கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஆகுமா ஆகாதா, எப்போ முடிப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கலாம். வேணால் கண்டிப்பாக கொடுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதேமாரி லோ காஸ்ட்லேயும் ஹை காஸ்ட்லேயும் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு பாலாவுக்கு கண்டிப்பாக வந்து அது வீட்டு செட்டாக இருந்தாலும் சரி, டேட்ரிக்காக இருந்தாலும் பஸ்ஸுக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம பண்ணி தரலாம். ஏன்னா இது வந்து ஒரு 20 செட்டு ஆர்டர் நமக்கு. நம்ம மூடி வச்சு தான் இது பண்ணுறோம். ஏன்னா அந்த அண்ணா வந்து எங்கள் பேரையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. மித்தபடிக்கு நீங்கள் வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம வந்து மூடி வச்சு ஒவ்வொரு செட்டாக டெய்லியும் பண்ணி உட்காந்துருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஒர்க்கு வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறமேல எந்திரிச்சு உட்காந்தா நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்த்து அந்த செட்டை ரெடி பண்ணிடுவேன். ஓகேங்களா. அப்படி ரெடி பண்ணிவிட்டு ஒட்டுக்கா வந்து 20 செட்டை ரெடி பண்ணிவிட்டு வீடியோ போட மாட்டேன். கொரியர் வச்சு விட்ருவேன் எங்களுக்கு. ஓகேங்களா. 5 பிட்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு கடைக்காக போகுது இந்த செட்டு. ஓகேங்களா. ஊர் பேரும் கடை பேரும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவர் வந்து பஸ்ஸுக்கு பண்ணக்கூடிய 20 அவர் வாங்கி பஸ்ஸுக்கு செட் பண்ணிகிட்ருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேரை வந்து நான் சொல்ல விருப்பம் இல்லை. அதேமாதிரி சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆடியோ ஒன்று செஞ்சு கொடுத்தது எங்களுக்கு பிடிச்சி போய் தான் அந்த அண்ணா வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதே மாதிரி சர்வீஸ் இருந்தால் ஆம்பு சர்வீஸ், பழைய ஆம்புங்க இந்த மாதிரி சர்வீஸ்க்கு வந்தால் பாலமுருகனை கான்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணி கொடுக்குறேன். நேற்று முந்தா நாள் இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்துப்போம். முந்தா நாளாக போட்டேன். சரியா நினப்பில்லைங்க, பார்த்துட்டுங்க. அது கூட வந்து மதர் போர்டு கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த போர்டை எடுத்துகிட்டு அந்த டிவியை ரெடி பண்ணி கொடுத்து விட்டான். ஒரு தடவை ரிப்பேருக்கு வந்தது, கெப்பாசிட்டி போய் இதெல்லாம் வந்தது. ரெடி பண்ணி இப்போதைக்கு ஓடுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறேங்க. விரைவில் டிவி வேறு வாங்கிக்கிங்கண்ணே. மறுபடியும் சரின்னு வாங்கிட்டு போனாங்க. மறுபடியும் நல்லா ஓடிட்டு வந்த டிவி மறுபடியும் நின்று போச்சுங்கண்ணே அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ண முடியாதுங்க, இதெல்லாம் போர்டு மாற்றுற மாதிரி வரும் அப்படின்னு. பரவாயில்லைங்க, மாற்றி கொடுங்க, அதுக்கு புது டிவியை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க இந்த டிவிலையும் வேண்டாங்க, எனக்கு இதே ரெடி பண்ணி கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், வீடு வேலையாகிட்டுருக்கு, முடிஞ்ச உடனே நம்ம டிவி பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரிங்க அப்படின்ட்டு அதை மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே அதை ரெடி பண்ணி மதர் போர்டு வந்து போனதை ஒரு பழைய போர்டு, அதோட டிவியோட பழைய போர்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸ்டாக்கு எடுத்து அதை அசம்பிளில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். போனதெல்லாம் மாற்றி பழுது நீக்கி வச்சுருந்தேன். அந்த போர்டை எடுத்து மாட்டி விட்டு இந்த போர்டை கழட்டிக்கிட்டேன். ஏன்னா அந்த போர்டுக்கு வந்து ஒரு 400 நான் எடுத்துக்கிறேங்கண்ணா அப்படின்னு 400 கழிச்சிட்டு மீதி கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த போர்டை நான் வச்சுருக்கேன். அதை ரெடி பண்ணி மறுபடியும் இது பண்ணால் வேறு டிவி ஏதோ வந்துச்சுன்னா அதே மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு எடுத்து போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா. இவ்வளோதான் கான்செப்ட்டு. ஏன்னா பழைய போர்டு கேட்குறவங்களுக்கு பழைய போர்டு மாட்டி தரோம், புதுசு கேட்குறவங்களுக்கு புதுசு பண்ணி தரோம். இவ்வளோதான். இது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.